Hello guys, welcome back to my channel Math Tech. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் அரித்மெட்டிக் கால்குலேட்டரில் எப்படி பைத்தன் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட் சப்போஸ் நான் இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மெத்தட் சொல்லும் போது புரியலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராம் பார்க்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட்டர் அப்படின்னா நம்ம வந்து 2 நம்பரை வச்சு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அதுக்கு தான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு 2 நம்பர் வேணும். ஸோ 2 நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ x is equal to என்ன கொடுக்குறேன்னா 10ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் y is equal to நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா அடிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அடிஷன் இஸ் ஈக்குவல் டு ஒன்றும் இல்லை x ப்ளஸ் ஒய், அவ்வளோதான். ஸோ x ப்ளஸ் இங்கே அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் சப்ராக்ஷன். So subtraction is equal to x minus y. So multiplication x இங்கே வந்து கிராஸ் கிடையாது சொல்லிக்க ஸ்டார் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து கோஷியன்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிவிஷனில் கோஷியன்டோட வேல்யூ வேணும்னா x ஸ்லாஷ் இந்த ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோஷியன்ட் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரிமைண்டர் வேணும் அப்படின்னா x மாடுலஸ், இந்த சிம்பிள் பேர் மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ x mod y பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பொனன்சியேஷன். ஸோ x to the power y. ஸோ அதான் இந்த டபுள் ஸ்டார்னா x to the power y. ஓகே, ஸோ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு, இவ்வளோ தான் நினைக்கிறேன். இது எப்படி பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட், ஸோ டபுள் கோட்டில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ கமா கொடுத்தீங்கன்னா இப்போ நான் அடிஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த அடிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேரியபிளை குறிக்குது. ஸோ வேரியபிள் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த நேம் பேர் தான் என்ன சொல்லணும்னா வேரியபிள். ஸோ அடிஷனுங்கிறது இங்கே வேரியபிள். இங்கே இந்த அடிஷன் என்ன மீன் பண்ணுதா, இங்கே என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுமோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த டபுள் கோட்ஸ் இருக்கிற அடிஷன் வந்து அப்படியே அடிஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எல்லா வேல்யூஸையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாமே நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அவுட்புட் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ என்னென்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், கோஷன், ரிமைண்டர் அண்ட் எக்ஸ்பொனன்சியேஷன். ஸோ ஒன்றும் இல்லை, பேசிக்காக ஆப்ரேட்டர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் வந்து யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுருக்கோம். ஸோ இதோட அவுட்புட்டை இப்போ பார்க்கலாம் ரன் பண்ணி. ஸோ இப்போ வந்து நம்ம பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அடிஷன் 10 + 5 15, சப்ராக்ஷன் 10 - 5 5, மல்டிப்ளிகேஷன் 10 × 5 50, கோஷன் 10 / 5 கோஷன் 2, ரிமைண்டர் 0, எக்ஸ்பொனன்சியேஷன் 10 to the power 5 வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ வந்து இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூ நம்மளே கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இது ஃபுல்லாமே அங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா, அதாவது யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ யூசர் இன்புட் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே தான் சொல்லியிருக்கேன். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு 2 நம்பர் வேணும். ஸோ x is equal to அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த இன்புட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா யூசர்கிட்டேருந்து ஒரு வேல்யூவை வாங்கி இந்த எக்ஸில் ஸ்டோர் பண்ண போகுது. அதான் இதோட மீனிங். ஸோ இன்புட் ஆஃப்ல வந்து இதுவும் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான். பட் பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதான் இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து நான் இன்புட் ஆஃப்ல டபுள் கோட்ஸில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ என்டர் நம்பர் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்டர் நம்பர் 1. ஸோ நம்பர் 1க்கான வேல்யூ வாங்க அது ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நான் 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 5ங்கிறத வாங்கி இதை எக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்குவோம். ஆனால் எக்ஸ் ஒரு வேரியபிள். இன்புட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து அது ஒரு நேம், லேபிள் நேம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை இன்புட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணி எக்ஸில் வந்து வச்சுக்கோம். அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இன்புட் ஆஃப்ங்கிறது ஜென்ரலாக என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 3 primitive டேட்டா டைப்ஸ் என்னென்னா integer, float and string. ஸோ வெறும் இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். பட் நமக்கு வந்து அது வந்து ஒரு இன்டிஜராக நமக்கு வேணும் அப்படின்னா இன்டிஜர் இருந்தால் தான் மேத்தமெட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இன்டிஜராக தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்டிஜர்னா ஒரு நம்பர், டெசிமல் இல்லாத நம்பர் 1 2 3 4 அப்படிங்கிற நம்பர், அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸை தான் வந்து நம்ம இன்டிஜர்னு சொல்லுவோம். ஸோ இன்டிஜர் நம்பராக தான் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷனாக இன்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக வேணும், லெட்டர்ஸ், கேரக்டர்ஸ், இந்த மாதிரி ஹலோ வேர்ல்ட், வெல்கம் அந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணால் அப்படியே இன்புட் ஆஃப்னு நீங்கள் வச்சுக்கலாம். இதை இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணால் இன்ட் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணோம். சப்போஸ் இப்போ வந்து ஃப்ளோட், உங்களுக்கு வந்து இந்த நம்பர் வந்து ஃப்ளோட்டாக வேணும், டெசிமலில் தான் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளோட்டுன்னு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஃப்ளோட் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளோட்டில் வரும். ஸோ இப்போ எனக்கு என்ன தேவைன்னா இன்டிஜர் தான் வேணும். ஸோ நான் இன்ட் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும், இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்ன இன்புட்டாக இங்கே கொடுக்குறோமோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இந்த இன்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி எக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது வாங்கியாச்சு. நம்ம செகண்ட் நம்பர் அதே மாதிரி வாங்கலாம். ஸோ செகண்ட் நம்பரை நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே தான் இன்டிஜராக தான் வேணும். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் நம்பர் 2. ஸோ 2ங்கிற நம்பரை நான் செகண்ட் நம்பரை வாங்கிட்டேன். ஸோ அதே தான், இதே ஆப்ரேஷன்ஸ் தான் இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதே இங்கே தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஸோ நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ என்டர் நம்பர் 1 கேட்குது. நான் அதே வேல்யூ 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்பர் 2 கேட்குது. ஸோ நம்பர் 2 வந்து நான் 5 கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், கோஷன், ரிமைண்டர் அண்ட் எக்ஸ்பென்சேஷனுக்கான அவுட்புட் எனக்கு வந்துருச்சு. இதுவும் சேம் தான். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம என்ன ஸ்பெசிஃபிக் வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூக்காக மட்டும் இது கண்டுபிடிக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்கிட்டே தான் வாங்கிக்கலாம் வேல்யூஸ். ஸோ இங்கேருந்து என்ன நம்பர் வேணால் நீங்கள் கொடுத்து ரியல் டைமாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் 10 and 5 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு நம்பர்ஸ் கொடுக்குறா கூட கொடுத்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் வேறு நம்பர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். 8ன்னு கொடுக்குறேன் நம்பர் 1. நம்பர் 2 வந்து நான் 2 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 and 2ங்கிற நம்பரை வச்சு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், கோஷன், ரிமைண்டர், எக்ஸ்பென்சேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இவ்வளோ தான். யூசர் இன்புட் வாங்குறது ரொம்ப சிம்பிள். ஒன்றும் இல்லை, இன்புட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட் யூசர் என்ன டைப் பண்ணுறாங்களோ அதை ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இன்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இன்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸில் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டாக வேணும்னா அந்த இடத்துல ஃப்ளோட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃப்ளோட் ஆயிரும். ஸோ நான் கமெண்ட் பண்ணுறேன் உங்கள் யூசேஜ்க்காக. ஸோ ஃப்ளோட் வேணும் அப்படின்னா ஃப்ளோட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ ஃப்ளோட் ஆஃப் இன்புட் ஆஃப் உள்ள டபுள் கோட்ஸில் வந்து நீங்கள் என்ன ஒரு இந்த மாதிரி லேபிள் என்ன பிரிண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்க வேண்டியதான். ஸோ என்டர் நம்பர் 1, என்ன வேணால் என்டர் தி எலிமெண்ட், என்ன வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோன்னா இன்றைக்கி பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை வந்து எப்படி ஒரு ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்துருக்கோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அரித்மெட்டிக் கால்குலேட்டர். ஸோ இதில் வந்து 6 ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், கோஷன், ரிமைண்டர், எக்ஸ்பென்சேஷன் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு பேசிக் வந்து ஸ்பெசிஃபிக்காக வேல்யூ கொடுத்து அசைன் பண்ணி வந்திருக்க ப்ரோக்ராம். இங்கே யூசர் இன்புட் வாங்கி வச்சிருக்கிற ஒரு ப்ரோக்ராம், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸை நான் கண்டிப்பாக டெய்லி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ until then, bye.